கருணாநிதியினுடைய காலத்தில் ஈழச்சிக்கல் பெரிய அளவுக்கு தலை தூக்கியது. அவர் கீழே ஆட்சியில் இருந்தார். மேலே மந்திரி சபையிலே அவருடைய ஆட்கள் எல்லாம் மந்திரிகளாக இருந்தார்கள். அப்பொழுது சிங்கள அரசுக்கு உதவ வேண்டும் என்று நம்முடைய மைய அரசு நினைக்கிறது. அப்படி நினைக்கின்ற போது இந்த போருக்கு எதிராக, இந்த போரிலே இந்தியா சிங்கள அரசுக்கு உதவுமானால் நான் ஆட்சியை விட்டு போய்விடுவேன் என்று கருணாநிதி சொல்வார் என்று நான் நினைத்தேன். அவர் கீழே இருக்கிற ஆட்சியும் விடவில்லை, மேலே இருக்கிற ஆட்சியும் விடவில்லை. 2 மனைவிமார்களையும் கால் மாட்டிலும் தலைமாட்டிலும் வைத்து கொண்டு 3 மணி நேரம் உண்ணாவிரதம் இருந்து விட்டு முடித்து கொண்டு விட்டார். ஈழம் அழிந்தது. நான் அப்பொழுது ஒரு கட்டுரை எழுதினேன். நானா இந்த பிழையை செய்தேன்? மைய அரசாங்கம் அல்லவா செய்தது? மைய அரசாங்கம் இதை செய்ததற்கு நானா பொறுப்பு என்று அவர் கேட்டார். அப்பொழுது நான் ஒரு கட்டுரை தினமணியில் எழுதினேன். ரொம்ப வலிமையான கட்டுரை. கருணாநிதி ரொம்ப நொந்து போய்விட்டார் அந்த கட்டுரையை படித்துவிட்டு. நான் எழுதினேன், உண்மைதான், சிங்களவர்கள் தான் அதை செய்தார்கள், மைய அரசு தான் அதற்கு உதவி செய்தது, மைய அரசினுடைய முடிவுதான். ஆகவே ஆனால் நீங்கள் எப்படி பொறுப்பு என்றால், நான் உள்ளே இருக்க மாட்டேன், வெளியே வந்து விடுவேன், இந்த அரசாங்கத்தோடு ஒத்துழைக்க மாட்டேன், தமிழர்களுக்காகத்தான் நான் கட்சி நடத்துகிறேன் என்று சொல்லி நீங்கள் வெளியே வந்திருந்தால், கூட்டணியில் நீங்கள் இருந்த காரணத்தினாலே அந்த அரசால் இந்த போரை தொடுக்க முடியாது, காங்கிரஸால் சிங்களவர்களுக்கு உதவ முடியாது. அந்த போர் நின்றிருந்தால் விடுதலை சிறுத்தைகள் அவர்கள் அளவுக்கு வாழ்ந்திருப்பார்கள். ஆனால் நீங்கள் அப்படி சொல்லாத காரணத்தினாலே மத்திய அரசாங்கத்தோடு ஒத்துப்போவதுதான், நமக்கு பதவிதான் முக்கியமே தவிர, நாம் அதிலே சரி வெளியே போவதென்றால் போகின்ற நம்மை விரட்டி விட்டு வேறு ஏதாவது ஏற்பாடு செய்து கொண்டு விட்டால் நாம் மேலேயும் கீழேயும் பதவியை இழந்து விடுவோமே என்று இவர் அஞ்சினார் என்பதை நான் சொன்னேன். ஒரு ஊது உலையிலே நான் எப்படி பொறுப்பு என்ற கேள்வி அவர் வைத்தது. நீங்கள் எப்படி பொறுப்பு என்று நான் எழுதினேன். ஒரு ஊது உலை, கொல்லனுடைய ஊது உலையிலே ஒரு கடப்பாறையை அடித்து கொண்டிருப்பார்கள். அவன் சம்மட்டியை வைத்து ஊது உலை செக்கச்சவேர் என்று சிவந்திருக்கும், அதில் அடிப்பான். அப்படி ஒருவன் ஓங்கி அடிக்கின்ற போது அந்த கடப்பாறை மண்ணுக்குள் புதைந்துவிடும். அப்படி புதையாமல் இருப்பதற்காக ஒரு இரும்பு சலாகை, ஒரு இரும்பு தண்டு ஒன்று வைத்து அதன் மீது கடப்பாறையை வைத்து அடிப்பான். அந்த கடப்பாறையை அந்த இரும்பு தண்டின் மீது வைத்து அடிக்கின்ற போது கடப்பாறை நெய்யும். நான் சொன்னேன், ஈழத்தை கடப்பாறையால் அடித்தவன் மைய அரசு. அந்த கடப்பாறை நைபடுவதற்கு கீழே இருந்து தாங்கி கொடுத்த இரும்பு தண்டு நீங்கள்.